எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே, எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே. உன் கரத்தையே நோக்கிடுவேன், என்னை என்றும் நீர் நடத்திடு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் 2139வது காலை மன்னா செய்தியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாய் சுகபத்திரமாய் இந்த நாளை காணும்படி கிருபை பாராட்டியிருக்கிறார். அவருக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், சொந்த வியாபாரம் பண்றவங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அவங்களுடைய வியாபாரம் இன்னும் ஆசீர்வதிக்கப்பட, உயர்த்தப்பட, மக்கள் மத்தியில் ஒரு தயவு உண்டாகும்படியாக ஜெபிப்போம். எல்லா வியாபாரிகளையும் வியாபாரத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் யூதா எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். பிரியமானவர்களை, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்துக்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பார்ந்த தேவ ஊழியர்களே, அருமையான நண்பர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்ததான் இவர் எழுதுன்னு சொல்லி நினைச்சாரு. ஆனால் ஒரு விசை பரிசுத்தவான்களுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்துக்காக தைரியமாய் போராட வேண்டும் என்று அவருக்கு எழுதி உணர்த்துவது நிச்சயம் அவசியமா கண்டதா. யூதா சொல்றாரு, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட விசுவாசத்துக்காக தைரியமாய் போராட வேண்டும். விசுவாசத்துக்கு விரோதமாக அவிசுவாசம் செயல்படும். ஆண்டவர் எல்லாருக்குமே விசுவாசம் கொடுத்திருக்கிறார். அதுவும் பாருங்களேன், பரிசுத்தவான்களுக்கு, நல்ல ஒரு ஆவிக்குரிய திருச்சபையில இருக்கிற நீங்கள் பரிசுத்தவான்கள், தேவனுக்காய் வைராக்கியமாய் வாழ்கிறவர்கள் பரிசுத்தவான்கள், தேவனுடைய வேலையை செய்கிறவர்கள், உண்மையாய் செய்கிறவர்கள் பரிசுத்தவான்கள், தேவனுக்காக சில காரியங்களை தியாகம் பண்ணி பிரதிஷ்டை ஜீவியத்தோடு செய்கிறவர்கள் பரிசுத்தவான்கள். இந்த பரிசுத்தவான்களுக்கு ஆண்டவர் விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். அந்த விசுவாசத்துக்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும். ஏன் அப்படி கேட்டா, சிலர் பக்க வழியா நுழைஞ்சிருக்கிறாங்க, அதுவும் பக்தியற்றவர்கள். யூதா 1ஆம் அதிகாரம் 4 வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, ஏனெனில் நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி. சிலர் எப்படின்னா, தங்களுக்கு ஏதாவது ஒண்ணு செய்யணும்னா இச்சையின்படி செஞ்சுட்டு அதுக்கும் ஒரு வசனத்தை பேசுவாங்க. அதாவது ஏன் ஆசைக்காக வசனத்தை மாற்றக்கூடாது, ஏன் ஆசைக்காக மக்களை மாற்றக்கூடாது. கடைசி காலத்துல விசுவாச ஜீவியம் இப்படிதான் பழுதடைஞ்சு போய் கொண்டு இருக்கிறது. ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டெப்பு அப்படி எடுப்போம், 2வது 3 ஸ்டெப்பு 4 ஸ்டெப்புன்னு சொல்லி பின்மாற்றத்துல போயிடுவோம். பின்மாற்றம் என்பது அது பல வருஷங்களாய் நடக்கக்கூடிய விஷயம். ஃபர்ஸ்ட் உங்க தனிப்பட்ட ஜெபம் பாதிக்கப்படும், அப்புறம் ஐக்கிய ஜெபம் பாதிக்கப்படும், உங்க குடும்ப ஜெபம் பாதிக்கப்படும், அப்புறம் சபைக்கு வர்றது பிடிக்காது, பாஸ்டர் சொல்றது பிடிக்காது, ஆவிக்குரியவங்களுடைய ஐக்கியத்தை விட்டு அப்படி விலகி போவோம். இதெல்லாம் நம்ம விசுவாச ஜீவியத்தை பாதிக்கும். அந்த விசுவாசத்துக்கு விரோதமாக நம்ம தைரியமாய் போராட வேண்டும் என்று சொல்லி யூதா சொல்றாரு. 4 வசனத்துல வாசித்தோம். அதாவது என்னன்னா, தமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு எதுவாக புரட்டி. ஆண்டவர் கிருபையா நமக்கு சில ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்காரு, அத இந்த காம விகாரத்துக்கு எதுவாக புரட்டக்கூடாது. அதுவும் சொல்லிட்டு சொல்றாரு, ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிற பக்தி அற்றவர்கள் சிலர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள். நீங்க நல்லா சர்ச்சுக்கு போயிட்டு இருப்பீங்க, ஆனா சிலர் உங்களை குழப்பிக்கிட்டு இருப்பாங்க. அது பக்தியற்றவர்கள், அதுவும் சிலர் தான். நீங்க ஒருத்தவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்க பேச்சு உங்களை விசுவாசத்தை கட்டி எழுப்பணும். அதுதான் நல்ல விசுவாசிக்கு அழகு. ஒருத்தர்கிட்ட பேசும்போது பக்தியற்ற வார்த்தையே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, அவிசுவாச வார்த்தையே பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்கள்ட்ட ஐக்கியம் வைக்க கூடாது. சில நேரங்கள்ல நல்ல திருச்சபைக்கு போய்கிட்டு இருப்பாங்க, இப்படி சொல்லுவாங்கல்ல, என் குடும்பம் நல்லா இருந்துச்சுயா, என் குடும்பத்துல ஒருத்தி வந்தா குடும்பத்தையே உடச்சிட்டாயா. எந்த விசுவாசிகளும் சரி, எந்த மக்களும் சரி, 3வது நபரை உங்க குடும்பத்துக்குள்ள
உங்க தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ள, சபைக்குள்ள, உங்க ஐக்கியத்துக்குள்ள விடக்கூடாது. அவங்க எவ்வளவு பெரிய ஆளா இருக்கலாம், ஆனா அவங்க அவிசுவாசி தான். உங்க விசுவாசத்தை கரப்படுத்துற சிலர் பக்தியற்றவர்கள் இன்றைக்கு உள்ள நுழைந்திருக்கலாம். சர்வ ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அப்படி சிலர் நுழைஞ்சி உங்க விசுவாச ஜீவியத்தை கரப்படுத்துவாங்க. இந்த காலை மன்னா நிகழ்ச்சியை பல தேசத்திலிருந்து, பல பகுதியிலிருந்து, பல சபைகளிலிருந்து நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த திருச்சபையை விட்டு பிரிக்க நினைக்கிற சில பக்தியற்றவர்கள் வருவார்கள். வந்து நயமா பேசுவாங்க, பேசி உங்க விசுவாச ஜீவியத்தை கரப்படுத்துவாங்க. அன்னைக்கு அது நல்லா இருக்கும். ஆனா நாளைக்கு பார்க்கும்போது நடுத்தரில் விட்டுட்டு போகும்போது தான் தெரியும். அப்படி இல்லாதபடி உங்களுக்கு கொடுக்கப்பட்ட விசுவாசத்துக்காக தைரியமா போராடணும். இந்த யூதா எழுதின நிருபத்துல முழுவதும் வாசித்து பாருங்க, இங்க சிலர் எப்படி எப்படிலாம் செஞ்சிருக்காங்க சொல்லி. இன்னைக்கு நீங்க ஐக்கியம் வச்சிருக்கீங்களே, நீங்க பேசுறீங்களே, அவங்க பக்தி உள்ளவர்களா இல்ல விசுவாசம் உள்ளவர்களா அப்படி சொல்லி பாருங்க. வேதத்துல ஒரு வசனம் இருக்கு, இரும்பை இரும்பு கரிக்கிடுமா. நீங்க நல்ல விசுவாசம் உள்ள மக்கள்கிட்ட ஐக்கியம் வச்சாதான் விசுவாசத்துக்கு எதுவா பேசுவாங்க. எப்ப பார்த்தாலும் கட்டுக்கதை, எப்ப பார்த்தாலும் சுத்தி இருக்கிறவங்களோட ஐக்கியம் வச்சா விசுவாசத்துல வளர முடியாது. எனவே பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு விசுவாசம், தேவனுக்காக வைராக்கியமா ஊழியம் செய்றீங்க பாத்தீங்களா, ஆண்டவர் உங்களுக்கு சொல்லி ஒரு விசுவாசம் கொடுத்திருக்கிறார். அந்த விசுவாசத்துக்காக நீங்க தைரியமா போராடணும். அந்த விசுவாசத்துக்காக சிலரை இழக்க நேர்ந்தாலும் தைரியமா இழக்கணும். ஏன்னா அவங்க இச்சையின்படி நம்மளை மாத்த பார்ப்பாங்கல்ல, அதை செய்யக்கூடாது. கர்த்தர் நமக்கு பைபிள் கொடுத்திருக்கிறார், நல்ல திருச்சபை கொடுத்திருக்கிறார், நல்ல வசனத்தை அறிவை கொடுத்திருக்கிறார். வெளி பார்க்கிற பார்வையை பார்த்து நம்முடைய விசுவாசம் தோற்று போயிடக்கூடாது. கடைசி காலத்துல கவனமா இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காய் வருகிறோம். நீர் பேசின அற்புதமான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, எங்களுக்கு சொல்லி விசுவாசத்தை கொடுத்திருக்கிறேன். அந்த விசுவாசத்துக்காக நாங்கள் தைரியமாய் போராடணும். எங்களுக்கு விரோதமாய் வருகின்ற அத்தனை காரியத்திலும் ஆண்டவரே நாங்கள் சர்வ ஜாக்கிரதையா இருக்க உதவி செய்யுங்க. சிலர் பக்தி அற்றவர்கள் ஆண்டவரை உள்ளே நுழைந்து ஆண்டவரை குழப்பத்தை ஏற்படுத்துன்னு சொல்லி குடும்பத்துக்கு விரோதமாய், சபைக்கு விரோதமாய், எங்கள் விசுவாச ஜீவியத்துக்கு விரோதமாய் ஆண்டவர் நினைத்திருக்கிற அந்த பக்தி அற்றவர்களை விட்டு பிரித்தெடுப்பீராக என்று ஜெபிக்கிறேன். தொடர்ந்து தேவ மகிமைக்காக, பரிசுத்தத்துக்காக வாழ கிருபை பாராட்டுங்க. காலை மன்னா நேயர்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் மூலம் ஜெபங்களும் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டு சுத்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மன்னா செய்திகளை சந்திக்கிறேன். அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாவோம், மனிதர் ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உந்தனின் சேவை செய்வோம்.